اللهم إنا نسألك العافية في الدنيا والآخرة. اللهم إنا نسألك العفو والعافية في ديننا ودنيانا وأهلينا وأموالنا. أيها الأخوة والأخوات، وصلنا إلى هنا. ضمير المخاطب المتصل بالفعل. அதாவது நாங்க இதுல என்ன பார்க்குறோம்னா ضمير என்ன உங்களுக்கு தெரியும், பிரதிபெயர் சொல். அந்த அந்தி அந்தும் அந்துன்னு இதுவும் ضمير தான். இதுவும் முகாத்தபுக்கு தான், முன்னிலைக்கு தானே. முகாத்தம் இல்ல, நான் யாரை பேசுறோமோ அவங்க முகாத்தப், உரையாடப்படுபவர். முன்னிலைன்னு நாங்கள் தமிழ்ல சொல்லுவோம். அரபுல முகாத்தப், உரையாடப்படுபவர். طيب அந்தும் அந்துன்னு இதெல்லாம் முகாத்தப். ஆனா முகாத்தபோட முத்தசில் பில் ஃபியல், ஃபியலோட சேர்ந்து வரக்கூடிய ضميர்கள் இருக்கு. ஃபியலுடன் முத்தசிலோட சேர்ந்து வரக்கூடிய ضميரை பத்தி நாங்க பார்க்க போறோம். உதாரணம் சொல்லும் பொழுது லேசாக விளங்கும். இந்த எப்பையும் விதிகள் வந்து கொஞ்சம் கிரகிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தானே, ஆரம்பம் வைக்கிறோம். ரைட், இப்போ நாங்க பாருங்க, தஹப்தன்றது இந்த த வந்து ஒரு ضمير. ذهبتي ضمير. ذهبتم ليكرتو ضمير. ذهبتن ليكرتو ضمير. இது முகாத்தபுக்கு தான் இந்த ضمير. முகாத்தப் முன்னிலையில் உள்ளவங்க. நீ போனாய், நீங்கள் போனீர்கள் என்றது. ரைட். அப்ப நாங்க ஒரு ஆண் முதக்கருக்கு முஃப்ரத் முதக்கராக இருந்தால், எங்களை முன்னிலை முகாத்தப் வந்து ஒரு முதக்கராக முஃப்ரதாக இருந்தால் நாங்க என்ன சொல்லுவோம், தஹப்த, ஹரஜ்த என்று தாவை பயன்படுத்தும். அப்ப இந்த தா ضمير ضمير முகாத்தப். அதே மாதிரி முத்தசில் பில் ஃபியல், ஃபியலோட சேர்ந்து வர ضمير. தனியா வரும் பொழுது எப்படி சொல்லுவோம், அந்த சொல்லணும். ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுது தஹப்த, ஹரஜ்தன்னு சொல்றோம். முஅன்னத்துக்கு என்ன சொல்லுவோம், முஃப்ரத்துக்கு முஅன்னத்துக்கு தஹபத்தி, ஹரஜ்தி. எங்களுக்கு முன்னிலையில் இருக்கிறவர், நாங்க பேசுறவர், பேசப்பட்டவர் ஒரு பெண்ணா இருந்தால் தஹபத்தி, ஹரஜ்தி சொல்லுவோம். தனியா சொல்லும் பொழுது அந்தி ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுது, முத்தசிலாக வரும் பொழுது தஹபத்தி சொல்றோம். ஜம்மா இருந்தான்னு சொல்றோம். முதக்கருக்கு தஹப்தும், ஹரஜ்தும், நீங்கள் போனீர்கள், வெளியேறினீர்கள். முஅன்னஸா ஜம்மா இருந்தால், பல பெண்களா இருந்தால் தஹப்துன்ன, ஹரஜ்துன்ன என்று சொல்லுவோம். இது ضمير المخاطب المتصل بالفعل. பாருங்க, أنت ذهبت إلى المعهد. أنت இங்க முன்ஃபசிலா வந்து முதலாவது தனியா வந்திருக்குது. ஆனா இந்த முத்தசிலான ضمير வந்து தனியா வரையலாம் தானே, ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுதுதான் இப்படி வரும். அது ஒட்டி வரும், ஃபியலுக்கு பின்னால வரும். أنت ذهبت إلى المعهد. أين ذهبت؟ لماذا خرجت؟ لا تليم ضمير முத்தசிலாக இருக்குது முகாத்தபோட ضمير. அதே மாதிரி ذهب، أين ذهب؟ أنت ذهبت إلى المعهد. أين ذهبت؟ لماذا خرجت؟ مؤنث مذكر جمع له. أين ذهب؟ أنتم ذهبتم إلى المعهد. أين ذهبتم؟ لماذا خرجتم؟ தும் இது ஜம்மா. அதே மாதிரி ஜம்முல முஅன்னத்ல என்ன சொல்லுவோம், அன்துன்ன. தனியா வரும்பொழுது அன்துன்ன தானே, ஃபியலோட சேர்ந்து வரும் பொழுது தஹபுதுன்ன இலல் மஅஹதி. ஐன தஹபுதுன்ன லிமாதா ஹரஜ்துன்ன. ஐன தஹபுதுன்ன லிமாதா ஹரஜ்துன்ன என்று சொல்லி நாங்கள் செய்றோம், கேட்கிறோம். சரியா? ஹைர். ரைட். இதுல தஹப்து என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு தெரியும் தஹப என்ற ஃபியல் தானே, அது ஃபியல். அதுல இருக்கிற தூ தான் ஃபாயில், ضمير தான் ஃபாயில். தஹபது நான் போனேன். ஒரு ஃபியல் வந்தால் கட்டாயம் ஃபாயில் வரும். ஒரு ஃபியல் வந்தால் கட்டாயமாக ஃபாயில் வரும். தஹப ஃபியல், தூ என்றது ஃபாயில். தஹபதும் என்றதுல தஹபன்றது ஃபியல், அதுல உள்ள தூ ஃபாயில். அப்போ மீம் எது? மீம் வந்து அலாமத்துல் ஜம்இல் முதக்கர். அது முதக்கர் ஜம்ன்றதுக்கான அடையாளம்.
மீம் வந்து ஜம்முடைய அடையாளம், முதக்கர் ஜம்முக்குரிய அடையாளம் தானே. அப்ப இதுல எல்லாத்துலயும் தா தான் ஃபாயில். அதுல இருக்கிற தூவா இருக்கலாம், தீயா இருக்கலாம். அந்த தா தான் ஃபாயில். தஹபுத்துன்னு நான் பல பெண்களை பார்த்து சொல்றோம். நீங்கள் பல பெண்கள் சென்றீர்கள். அப்ப அதுல தஹப ஃபியல் தூ ஃபாயில். துன்னு இருக்கிற அந்த ஷத்து செய்யப்பட்ட நூன் அலாமத்துல் ஜம்இல் முஅன்னஸ், முஅன்னஸ் ஜம்முக்குரிய அடையாளம். ரைட். طيب. அன தஹபன்னு சொன்னா பிழைன்னு போட்டிருக்கிறோம். ஏன் அன தஹபுது, தஹபுக்கு பின்னால தஹபன்ற ஃபியல் ஃபாயில் வரணும். அப்ப ஃபாயில் முத்தக்கல்லிமுக்குரிய அந்த தமீர் நாங்க இங்க தமீரா ஃபாயில கொண்டு வரணும். அப்ப எப்படி கொண்டு வருவோம்? அன தஹபுது, தூன்றதுதான் அந்த ஃபாயில், அதுதான் தமீர். அன தஹபுதுன்றதுதான் சரி. அதே மாதிரி இங்க பாருங்க, அந்தும் தஹபு என்றா பிழை. ஏன்? அந்தும் என்றது முன்னிலையில் உள்ளவங்க, நீங்கள். அந்தும் தஹபுத்தும் என்றுதான் சொல்லணும். முன்னிலையில உள்ள முஹாத்தபுக்குரிய தமீர் என்ன? தும் என்றது. முஹாத்தப் ஜம்முக்குரிய தமீர் தூ, அதோட ஜம்முடைய அடையாளம் மீம், தும் என்றதான் சொல்லணும். அப்ப நான் ஐனது அந்தும் தஹபுத்தும், நீங்கள் போனீர்கள் இந்த முஹாத்தபுக்கு. அப்ப தஹபு என்றா அவர்கள் போனார்கள். இது காயிபுக்கு தான் நாங்க இப்படி சொல்லலாம், ஹும் தஹபு என்று சொல்லலாம் தானே. அந்தும் தஹப்தும் என்று சொல்ல இயலாது, அந்தும் தஹபு என்று சொல்ல இயலாது. அந்தும் தஹபுத்தும் என்றதுதான் சரி. அதே மாதிரி அந்துன்ன தஹபன, அந்துன்ன தஹபன என்று சொன்ன பிள்ளை. தஹபன என்றா படற்கை, காயிப். அவர்கள் பல பெண்கள் போனார்கள். அப்ப நீங்கள் அவர்கள் பல பெண்கள் போனார்னு சொல்ல இயலாது. அந்துன்ன என்ன சொல்லணும்? தஹபுத்துன்ன என்று சொல்லணும். அந்துன்ன தஹபுத்துன்ன. ரைட். இப்ப அடுத்த சப்ஜெக்ட்க்கு வருவோம். அல் அலமுல் அஅஜமி. அல் அலமுல் முஅன்னஸ் மம்னூ மின ஸர்ஃப்னு நாங்க பார்த்தோம். கைரு முன்ஸரிஃப். முஅன்னஸான அலம், ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பேர். அதே மாதிரி அல் அலமுல் அஅஜமி, அஜமியான அலம், அலமாகவும் இருக்குது, அஜமியாகவும் இருக்கு. அலம்ங்கிறது ஒருத்தருக்கு வைக்கப்படக்கூடிய அல்லது ஒரு ஊருக்கு அல்லது ஒன்றுக்கு வைக்கப்படக்கூடிய குறிப்பான பெயர் தானே. அவர் அடையாளப்படுத்துறதுக்குரிய, அதை அடையாளப்படுத்துறதுக்குரிய பெயர், ப்ராப்பர் நவுன் தானே. அது அலமுல் அஜமில யுனவன், அதுல தன்வீன் வராது. அலமுல் அஜமில தன்வீன் வராது. அதுக்கு பேர் என்ன? மம்னூ மின ஸர்ஃப். ஸர்ஃப்ல இருந்து தடுக்கப்பட்டது. தன்வீன்ல இருந்து, ஸர்ஃப் என்ற இங்க அர்த்தம் தன்வீன், தன்வீன்ல இருந்து தடுக்கப்பட்டது. உதாரணமா இப்ராஹிம், இப்ராஹிமு, இஸ்மாயிலு, யாக்கூபு, ஜிப்ரீலு, மீகாயிலு, வில்லியமு, லண்டனு, பாகிஸ்தானு, இது எல்லாமே அலம், ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். அல்லது லண்டன் ஒரு ஊருக்கு, பாகிஸ்தான் ஒரு நாட்டுக்கு வைக்கப்பட்ட பெயர். அப்ப இதெல்லாம் அலமா இருக்கு. அதே நேரத்துல ஆஜமி, அரபி பெயர்கள் அல்ல. இது எதுவுமே அரபி பெயர்கள் அல்ல. ஜிப்ரீல், மீகாயில் உட்பட எதுவுமே அரபி பெயர்கள் அல்ல. அப்ப அதனால இதுக்கு தன்வீன் வராது. இப்ராஹிமு, யாக்கூபு, ஜிப்ரீலு, மீகாயிலு, வில்லியமு, லண்டனு, பாகிஸ்தானுன்னு தான் சொல்றோம். அரபி பெயர்களா இருந்தால் நாங்க என்ன சொல்லுவோம்? முஹம்மதுன், ஹாமிதுன் என்று தன்வீன் வச்சு சொல்லுவோம். எனவே அப்ப இப்ராஹிமுன் என்றால் பிழை. ஏன்? அது அலம் ஆஜமி. வில்லியமுன் என்றால் பிழை. ஏன்? அது அலம் ஆஜமி. இப்ப அலம் முஅன்னஸ், ஃபாத்திமத்து, ஆயிஷத்து நாங்க ஏற்கனவே பார்த்தோம். அதுவும் அலமாகவும் முஅன்னஸாகவும் இருக்கு. இங்க அலமாகவும் ஆஜமியாகவும் இருக்கிறதுனால இதுல தன்வீன் வராது. இது கைரு முன்ஸரிஃப் அல்லது மம்னூஉன் மின ஸர்ஃப். நாங்க அடுத்த பாடத்துக்கு போவோம். தர்சுல் ஹாமிஸ் அஷர். 15வது பாடத்துல என்ன படிச்சிருக்கிறோம் என்றால், தமாஇருல் முஹாத்தப் பத்தி நாங்க இதுல பார்ப்போம். அதாவது முன்னிலையில உள்ளவர்களுக்குரிய தமாஇர்கள், பிரதிபெயர் சொற்கள். நாங்க ஏற்கனவே பார்த்தோம், இதுலயும் பார்க்கிறோம் மேலதிகமாக. பாருங்க, நான் முன்னிலையில் உள்ளவங்களை எப்படி கூப்பிடுவோம்னா அந்தன்னு சொல்லுவோம் தானே. அல்லது அந்தி முஅன்னஸ்ல, அல்லது அந்தும் முதக்கர் ஜம்முல, ரைட். அல்லது அந்துன்ன முஅன்னஸ் ஜம்முல, ரைட். அப்ப அது அந்தன்றது தமீருன், அது ஒரு தமீர் லில் முஹாத்தபில் முஃப்ரதில் முதக்கர். முஹாத்தப் முன்னிலையில் உள்ளவர், முஃப்ரத் முதக்கர்கான ஒரு தமீர். அன்த தாலிபுன், அன்த முஅல்லிமுன், அன்த முஜ்தஹிதுன் யா முஹம்மது, ரைட். அதே மாதிரி முஅன்னஸ்க்கு என்ன சொல்லுவோம்? முஹாத்தப் முஅன்னஸ் முஃப்ரதுக்கு அன்தி தாலிபத்துன், அன்தி முஅல்லிமத்துன், அன்தி முஜ்தஹிதத்துன் யா ஃபாத்திமத்து. ஜம்ஆக இருந்தால், முதக்கராக இருந்தால், முஹாத்தப்ல இருக்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? அன்தும் துல்லாபுன், அன்தும் முஅல்லிமூன, அன்தும் முஜ்தஹிதூன யா துல்லாபல் மஅஹதி, யா துல்லாபல் மஅஹதி, மாணவர்களே, அன்தும் முஜ்தஹிதூன.
طيب مؤنثக்கு எப்படி சொல்லுவோம் أنتن ضمير للمخاطب الجمع المؤنث مؤنث جمع مخاطبக்கு مخاطب جمع مؤنث அப்படியானவங்களுக்கு நான் என்ன சொல்லுவோம் أنتن طالبات أنتن معلمات أنتن مجتهدات يا طالبات المعهد طيب அப்ப என்னடா இந்த அந்த அந்தி அந்தும் அந்துன்னன்றதெல்லாம் இது ضمائر المخاطب ஆனா முன்ஃபஸில் இங்க உள்ளதெல்லாம் தனித்தனியா வர்றது தனித்தனியா வந்திருக்கு அந்த என்றது நான் தனியாக பயன்படுத்துறோம் அதே மாதிரி சிலது இருக்கும் வந்து முத்தசில் சேர்ந்து வரக்கூடிய தமீர்கள் ஒன்றுதான் க இப்ப கிதாபுக கைஃப ஹாலுக இஸ்முக என்று சொல்லி நாங்க சொல்றோம் அதுவும் முகாத்தபுக்குரியதுதான் தானே காஃபுல் முகாத்தப் என்று சொல்லுவோம் முகாத்தபிட காஃபுல் முகாத்தப் இது வந்து யாருக்கு பயன்படுத்தலாம் முதக்கரான ஒரு முஃப்ரதானுக்கு பயன்படுத்தலாம் உன்னுடைய கைஃப ஹாலுக உன்னுடைய ஹால் எப்படி கைஃப பைத்துக ஜமீலுன் அஹாதா அம்முக ரைட் இதுல காஃப் நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம் இதுவும் காஃபும் ஒரு தமீர் அதுவும் முகாத்தபுக்குரியது முஃப்ரதுக்குரியது முதக்கர் முஅன்னதாக இருந்தால் முகாத்தப் முஅன்னத் முஃப்ரதாக இருந்தால் சொல்லுவோம் கைஃப ஹாலுகி பைத்துகி ஜமீலுன் அஹாதா அம்முகி யா உக்தி هذا عمك يا أختي كاف المخاطب لا كم عندهم مرم جمك ثاني كتابكم كيف حالكم بيتكم جمع مذكر لا بنسولهم كيف حالكم உங்களுடைய பலபான்கள் بيتكم جميل هذا عمكم يا إخوان عمكم ஒருத்தரா இருந்தா அம்முக பெண்ணா இருந்தா அம்முகி பல ஆண்களா இருக்கும் பொழுது அம்முக்கும் அதே மாதிரி காஃபுல் முகாத்தப் வேற எதுக்கு வரும் குன்னன்றது வருது தானே ஜம்முக்கு நாங்க என்ன சொல்லுவோம் முஅன்னஸ் ஜம்முக்கு குன்ன முகாத்தப்ல கைஃப ஹாலுகுன்ன பைத்துகுன்ன ஜமீல் அஹாதா அம்முகுன்ன யா அஹவாத் ஹாதா அம்முகுன்ன யா அஹவாத் ரைட் அப்ப கா கி கும் குன்ன இதெல்லாமே தமீர் தான் இவைகளும் தமீர்கள் துசம்மா ضمائر முத்தஸிலா இதுக்கு என்ன பேரு முத்தஸிலான தமீர் ஏன்னா இது சேர்ந்து வரும் பொழுது நாங்க க கி கு கும் குன்னன்னு சொல்லுவோம் தனியா பிரிஞ்சு வரும் பொழுது முன்ஃபஸிலா வரும் பொழுது அந்த அந்தும் அந்தி அந்துன்னு சொல்லுவோம் சரி அப்ப முத்தஸிலண்டா என்னண்டா சேர்ந்து வாரதுண்டா என்னண்டா லியன்னஹா துக்தபு முத்தஸிலத்தன் பில் கலிமா கலிமாவோட சேர்த்து தான் அது எழுதப்படும் சொல்லோட சேர்ந்ததாக தான் அது எழுதப்படும் ஏண்டா அது சொல்லோடு சேர்த்து எழுதப்படும் வலா துக்தபு வ துன்தகு வஹ்தஹா ஃபி அவ்வலில் கலாம் கலாம்ட ஆரம்பத்துல அது எழுதப்படவோ மொழியப்படவோ மாட்டாது லா துக்தபு வலா துன்தகு வஹ்தஹா தனியாக ஒரு பேச்சிட ஆரம்பத்துல நாங்க இந்த கா கி கு குன் கொண்டு வரல தனி அப்ப பேச்சுடைய பின்னால ஒரு கலாம்ட ஒரு சொல்லுடைய கடைசி பின்னுக்கு நான் தான் அதுதான் இது சொற்களை நாங்க கொண்டு வருவோம் க கி குன் குன்னு அதுவும் அந்த சொல்லோட சேர்த்து கொண்டு வருவோம் ரைட் அப்ப அதனாலதான் இதுக்கு முத்தஸிலா சேர்ந்து வரக்கூடிய தமீர் பேர் அப்ப ஐன பைத்துக ஐன பைத்துகி ஐன பைத்துக்கும் ஐன பைத்துக்குன்ன சரி இப்ப புதுசா படிக்கிறார்களுக்கு இந்த இலக்கணம் கொஞ்சம் பெருசா கஷ்டம் மாதிரி தெரியும் அது இலக்கணம் அப்படித்தான் இலக்கணம் வந்து ஜாஃபா நஹு ஜாஃப் இப்படி படிக்கும் பொழுது அது ஒரு காஞ்ச உண்டாகத்தான் என்ன செய்யும் தெரியும் நான் மொழியைத்தான் என்ன செய்யணும் படிக்கணும் மொழி படிச்சுட்டு மேலதிகமா தெரியறது தான் நாங்க இதை தெரிகிறோம் ஆனா முன்னரெல்லாம் எப்படின்னா இதுதான் படிச்சு கொடுப்பாங்க அதுவும் இந்த மாதிரி படிச்சு கொடுக்க மாட்டாங்க எப்படி படிச்சு கொடுப்பாங்கண்டா ஒரு மஞ்சள் தாள்ல கருப்பு எழுத்து சின்ன எழுத்துல அதுவும் புரியாம எழுத்துல பிஞ்ச தாள்ல வச்சுக்கொண்டு ஆதி காலத்து புத்தகங்களை என்ன செஞ்சுவாங்க நஹுன்னு சொல்லி படிச்சு கொடுப்பாங்க மாணவர்கள் அதனால வெறுப்படைஞ்சு நஹுவண்டா தேவல் இவ்வளவு இலகுவாக்கியும் உங்களுக்கு இப்ப உள்ள நிலைமையில் உள்ள மாணவர்களுக்கு இது கஷ்டமா தான் தெரியும் கொஞ்சம் இதவே நான் உங்களுக்கு ஆரம்பத்துல படிச்சு தந்திருந்தா லுகா படிச்சு தராமல் உங்களுக்கு இது எப்படி எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் எனவே நாங்க நஹுன்றது அடிப்படையாக நாங்க முதல்ல அதை படிக்கிறது இல்லை முதல்ல படிக்க வேண்டியது வந்து லுகாவை நாங்க பிராக்டிஸ் பண்றதுதான் அப்ப இன்றைக்கு எல்லா மொழியிலையும் அந்த முறை வந்து வந்திருக்குது அரபு மொழியிலையும் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் ஆனா அரபு மொழி வந்து நிறைய பேரால சந்தேகப்படுறது கஷ்டமான மொழி என்று காரணம் என்னன்னா இந்த பழைய முறையில நஹுவ படிச்சு கொடுக்கறது அதுவும் இந்த காலத்துல எழுதப்பட்டு இந்த மாதிரி அட்டவணை எல்லாம் போட்டு எழுதப்பட்டது அல்ல அந்த காலத்துல எழுதப்பட்ட அந்த நஹு அரபு தெரிஞ்ச அரபியர்களுக்கு அரபு படிச்சவங்களுக்காக எழுதப்பட்ட அந்த புத்தகத்தை வச்சுட்டு
ஆரம்பத்துல படிக்கிற மாணவர்களுக்கு நான் படிச்சு கொடுத்தா, இலக்கணம் படிச்சு கொடுத்தா, எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஆனா அது வந்து அ அரபு மொழி கஷ்டம் என்று சந்தேகிக்கப்படுறதுக்கும், அரபு மொழியில இந்த மக்கள் விரண்டோடுறதுக்கும், இந்த நஹ்வு முதல்ல படிச்சு குடுக்குறது ஒரு முக்கியமான காரணம். எனவே நாங்க எந்த தாய்மொழிய கொண்டிருந்தாலும், அந்த தாய்மொழியோட இலக்கணம் எல்லாம் நாங்க தெரிஞ்சு கொண்டு தான் பேசுறோமாண்டா? இல்ல. நிச்சயமாக இல்ல. ஏன் நாங்க பிராக்டிஸ் பண்ற மூலமா தான் அத என்ன செய்றோம்? அத பேசுறோம். பதமா இத நாங்க அரபு மொழிய என்ன செய்யணும்? மக்களுக்கு குடுக்கணும். அரபு மொழி இலக்கணம் வெறும் தனி இலக்கணத்த குடுத்து, அதுல எந்த ஒரு டேஸ்ட்டும் இல்லாம இருக்கும் பொழுது, மக்கள் என்ன செய்வாங்க? விரண்டு ஓடுவாங்க. அப்ப யாரு காரணம் அரபு மொழி விரண்டு ஓட்டத்துக்கு? யார் அந்த முறையில படிச்சு குடுக்குறாங்களோ, அவங்க காரணமாக இருப்பாங்க. யாரு இது இலக்கணம், இத விட நீங்க பிராக்டிஸ் பண்றது முக்கியம் என்றெல்லாம் சொல்லிக் குடுக்காம இருக்காங்களோ, அவங்க வந்து காரணமா இருப்பாங்க. நபி அவங்களோட போதனைக்கு அது மாற்றம். "யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு" கஷ்டப்படுத்தாதீங்க. இலகுபடுத்துங்க. நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம் தானே! அ "பஷ்ஷிரு வலா துனஃபிரு" நன்மாராயம் சொல்லுங்க. "விரண்டோட விரண்டோட செய்யாதீர்கள். வெறுப்படைய செய்யாதீர்கள்." அது போதனைக்கு மாத்தமா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப குர்ஆன்ட மொழி எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் தெரியணும், குர்ஆன விளங்கணும் என்றெல்லாம் நாங்க சும்மா பெருசா பேசுறோம். ஆனா நடைமுறைப்படுத்துற நேரம் அரபு மொழிய வெறும் இலக்கணத்த மட்டும் படிச்சு குடுத்து, அத வெறுப்படைய செஞ்சு, அரபு மொழிய இது எவ்வளோ கஷ்டம் என்று சொல்லி மக்கள் விரண்டு ஓடுறதுக்கு வைக்கிறோம். ஆனா இவ்வளோ கஷ்டமான மொழிகளையும் இன்றைக்கு உலகத்துல இந்த இல்முல் லுகத் தத்பீகி மூலமாக, பிரயோக மொழியியல் மூலமாக இந்த 60 வருஷமா வந்த வச்ச கண்டுபிடிப்புகள வச்சு, ஆய்வுகளின் அடிப்படையில இலகுவாக குடுக்குறாங்க. இலக்கணத்த கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து, அல்லது அந்த தேவையான நேரத்துல குடுத்து, இது முதலாவது இலக்கணத்த படிச்சு குடுத்து, அரபு மொழிய வெறுப்படைய செஞ்சு, நாங்க குர்ஆனுக்கு ஹித்மத் செய்றோம். குர்ஆனுக்கு என்ன செய்றோம்? குர்ஆன் ஹதீஸுக்கு உதவி செய்றோம்ன்னு சொல்ற பேர்ல, கடைசிக்கு நாங்க என்ன செய்றோம்? மக்கள அரபு மொழியிலிருந்து விரண்டோடைய செய்றோம். அப்ப அது பிழை. இப்ப இங்கிலீஷ் எல்லாம் சரளமாக எல்லாரும் பேசலும் என்றால், அ ஏன்? ஏன் நாங்க அரபு மொழிய வந்து அந்த மாரி உருவாக்க இயலாது. உருவாக்க இயலாததுக்கு காரணம் எங்களோட வழிமுறை, பழைய வழிமுறை அது பிழை. ஆனா அத படிச்சா தான் நாங்க திருப்தி அடைவோம் என்று சொல்லி, இன்னைக்கு நாங்க இவ்வளோ காலம் படிச்சாங்க, இவ்வளோ காலம் படிச்சாங்க. அப்ப அந்த படிச்சதுல என்ன நத்தீஜை? என்ன பிரதிபலன்? இவ்வளோ காலம் படிக்கலாம். ஆனா அது இந்த மூக்க பிடிக்கணும் நேரடியா பிடிக்காம இப்படி சுத்தி வளைச்சு வந்து பிடிக்கிற மாரி தான் அது தானே தலைக்காங்கள கைய கொண்டு வந்து பிடிக்கிற வேல. ஆனா நல்லது தானே. அதுல சந்தேகம் இல்ல. நாம படிச்சா அதுல நல்ல விஷயங்கள் இருக்குது. இலக்கணத்த சரியாக பயன்படுத்தலாம். ஆனா எதுக்கு நாங்க முன்னுரிமை குடுக்கணும்? எத முதல்ல படிக்கணும்? எது லேசா இருக்கும்? ரைட்? எந்தெந்த ஆக்களுக்கு எந்தெந்த குடுக்கணும்? எந்த வயசுல இருக்கிற ஆக்கள் எப்படி எப்படி கொடுத்தா அவங்களுக்கு விருப்பமா இருக்கும்? அப்ப அந்த ஆய்வுகள் எல்லாத்தையும் பார்க்காம, பழைய முறைய இன்னும் நான் கையாண்டு கொண்டு இருந்தா, அது அதனால நாங்க என்ன செய்றோம்டா, நலவு செய்றோம் என்ற நல்ல எண்ணத்துல செய்றோம். ஆனா, நாங்க அது பிழையான வழிமுறைய மேற்கொள்றதுனால, நாங்களே குர்ஆன்ல இருந்த ஆட்கள அரபு மொழியிலிருந்து விரண்டோட செய்றோம் உண்மையிலே. ரைட்? அப்ப நான் என்ன சொல்றேன்டா, இத மாரி இந்த விஷயத்த இதே தான் புத்தகத்துல இருக்குது. இதத்தான் நீங்க புத்தகத்திலயும் படிச்சீங்க. ரைட்? அதுல இலகுவாக மொழியோட சேர்த்து உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ரைட்? ஆனா இங்க என்ன செஞ்சிருக்கோம்டா, தனி இலக்கணத்த மட்டும் பெரும்பாலும் எடுத்து இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அதுவும் இலகுபடுத்தப்பட்டு தான் இருக்கு இங்கேயும். ஆனா, பழைய புத்தகங்கள்ல இந்த அளவுக்கு இலகுபடுத்தப்பட்டிருக்காது. சரி, அப்படி இலகுபடுத்தப்படாதத கொண்டு போய் படிச்சு குடுத்து, இப்படித்தான் படிச்சு குடுப்போம். இப்படித்தான் நாங்க படிச்சோம். எங்களோட அப்பா இப்படித்தான் படிச்சாரு. அப்பாவோட அப்பாலாம் இப்படித்தான் படிச்சாரு. அப்ப அவங்கலாம் ஆலிம் ஆகலையா? மௌலவி ஆகலையா? அரபு படிக்கலையா? அப்ப அப்படித்தான் நாங்க படிப்போம்ன்னு சொன்னா, நீங்க படிங்க தாராளமா. பிரச்சனை இல்ல. நெறைய பேருக்கு என்ன செய்யும்? அரபு மொழி படிக்க முடியாம போகும். அத கஷ்டம்னு நினைப்பாங்க. அதுலேருந்து விரண்டு ஓடுவாங்க. அதுக்கு நீங்க காரணமாக என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ரைட்? ஹைர். இப்ப நாங்க எங்களோட விஷயத்துக்கு வருவோமே. இடையில இந்த மாரி விஷயங்கள கட்டாயம் சொல்லணும். நீங்க தானே எதிர்காலத்துல மத்தவங்களுக்கு படிச்சு குடுக்கணும். அதனால நீங்க தவறான வழிமுறைகள கையாண்டு அரபு மொழிய நாங்க பரப்புறோம் என்ற பெயர்ல கஷ்டப்படுத்தாம, இலகுவான வழிமுறைய நீங்க கையாளணும் என்றது தான் இந்த பேச்சுடைய நோக்கம். இல்லையென்றா பழையவங்கள திட்டணும், அல்லது அவங்கள முறைய குறை சொல்லணும் என்ற நோக்கம் இல்ல. அவங்க அந்தந்த காலத்துக்கு ஏற்ற முறையில அவங்களுக்கு தெரிஞ்சத வச்சு அவங்க சொல்லிக் குடுத்தாங்க. அவங்களுக்குரிய நன்மை கிடைக்கும். இன்றைக்கு நாங்க புதிய ஆய்வுகளின் அடிப்படையில பல விஷயங்கள தெரிஞ்சிருக்கிறோம். பல மொழியுள்ளவங்கள பயன்படுத்துறாங்கண்டா, நாங்களும் அந்த முறைகள பயன்படுத்தி, சரியான வழிமுறைக்கு கட்டாயமாக நாங்க வரணும். இதுதான் நோக்கம். ஹைர். அடுத்து பாருங்க. ஜதுவலுன் லித்தமாஇரில் முத்தஸில. முத்தஸிலான தமீருக்கு, தமீர்களுக்கான ஒரு ஜதுவல் அட்டவணை ஒண்ணு இங்க உங்களுக்கு தந்திக்கிறான்.
இப்ப தூத்த இதெல்லாம் நாங்க முத்தசிலான தமீர்ன்னு சொன்னோம் தானே முகாத்தபில் குறியாட்டவான தூன்றது எதுக்கு பயன்படுத்துறோம் அன தஹபு தூ முத்தக்கல்லிம் அப்ப அது முஃப்ரத் முதக்கர் முத்தக்கல்லிம் முஅன்னஸ்க்கும் அதேதான் அன ஒரு பெண்ணும் அன தஹப் தூ சொல்லணும் தானே முதக்கர்ல முகாத்தபில் அந்த தஹபத்த அந்தி தஹபத்தி அப்ப முஅன்னஸ்ல என்ன செய்யுதுண்டா முகாத்தபில் முஅன்னஸ்க்கும் முதக்கருக்கும் இடையில வித்தியாசம் வருது ஜம்ம பாருங்க முத்தக்கல்லிம் ஜம்முல என்ன சொல்லுவோம் நஹனு தஹபனா முதக்கருக்கும் அதுதான் அதே மாதிரி முஅன்னஸுக்கும் அதே தான் நஹனு தஹபனா இப்ப நான்றது ரெண்டுக்கு முறைய ஜம் அந்தும் தஹபுத்தும் அந்துன்ன தஹபுத்துன்ன இங்க முதக்கர் முஅன்னஸுக்கு வித்தியாசம் தானே ஜம்முல முதக்கர் முகாத்தபுக்கு என்ன சொல்றோம் தஹபுத்தும் முஅன்னஸுக்கு என்ன சொல்றோம் அந்தும் அந்துன்ன ذهبتن جمع مؤنث مخاطبك أنتن ذهبتن ரைட் அதே மாதிரி முன்ஃபசிலான தமீர் இங்க வந்து மேல முத்தசில் ஃபியலோட சேர்ந்து வர முத்தசில் பில் ஃபியலோட சேர்ந்து வர தமீர்கள் நான்கு பார்த்தோம் அதே மாதிரி முகாத்தபில் முன்ஃபசிலாக தனியாக வரும் பொழுது என்ன சொல்றோம் அன அந்த அந்தி அப்படி சொல்றோம் தானே முத்தக்கல்லிமில் பாருங்க அன தாலிபுன் அன தாலிபத்துன் முஅன்னஸ் முதக்கர் ரெண்டுக்குமே முஃப்ரதுல உண்டு ஜம்மிலையும் அப்படித்தான் முத்தக்கல்லிமில் உண்டு متكلم مفرد متكلم جملة مذكر مؤنث வித்தியாசம் இல்லை நஹ்னு துல்லாபுன் நஹ்னு தாலிபாத் முகாத்தபுக்கு வந்தீங்கன்னா அந்த தாலிபுன் அந்தி தாலிபத்துன் முஅன்னஸ் முதக்கர் வித்தியாசம் முஃப்ரதுலையும் வித்தியாசம் அதே மாதிரி ஜம்லையும் வித்தியாசம் அந்தும் துல்லாபுன் அந்துன்ன தாலிபாத்துன் காயிபில் நீங்க என்ன சொல்லுவீங்க ஹுவ தாலிபுன் முஃப்ரதுக்கு முதக்கருக்கு முஅன்னஸுக்கு முஃப்ரதுல ஹிய தாலிபத்துன் ஜம்மு முதக்கருக்கு எப்படி சொல்லுவோம் ஹுன்ன துல்லாபுன் அதே மாதிரி ஜம் முஅன்னஸ்க்கு என்ன சொல்லுவோம் ஹுன்ன தாலிபாத்துன் ஹுவ ஹிய ஹும் ஹுன்ன என்று நாங்கள் சொல்றோம் அப்ப தமாயிர் முன்ஃபசிலாண்டா என்னண்டா முத்தசிலாண்டா சேர்ந்து வர்றது முன்ஃபசிலாண்டா தனியா பிரிஞ்சு வர்றது முன்ஃபசிலான தமீர் வந்து துக்தபு அது தும்தகு எழுதப்படும் முடியப்படும் ஃபி அவ்வலில் கலாம்டா ஆரம்பத்துல பேச்சுற ஆரம்பத்துல நாங்க இந்த அந்த அந்தி அந்தும் அந்துன்ன ஹுவ ஹிய ஹும் ஹின்னெல்லாம் உன்னெல்லாம் கொண்டு வரலாம் சரி ரைட் இன்னொரு சப்ஜெக்டுக்கு போவோம் கபில வபாத கபிலண்டா முன்னால பாதாண்டா பின்னால அதாவது அதாவது இவைகளுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா தர்ஃப்னு சொல்லுவோம் கபில வபாத அதே மாதிரி அமாம ஹல்ஃப ஃபௌக தஹ்த இதெல்லாமே தர்ஃப் தர்ஃப்ண்டா என்னன்னா காலத்தை அல்லது இடத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் காலத்தை அல்லது இடத்தை குறிக்கக்கூடிய சொற்களாக அவை இருக்கும் இங்க கபில பாதன்றது தர்ஃபானி லிஸ்ஸமான் காலத்துக்குரிய ரெண்டு தர்ஃபுகள் வல் இஸ்முல் லதி பாதஹுமா இந்த கபில பாதக்கு பிறகு வார இஸ்ம் வந்து எப்படி இருக்கும் முதாஃப் இலைஹியாக தான் இருக்கும் ஜர் செய்யப்பட்டதாக இருக்கும் வல் இஸ்முல் லதி பாதஹுமா இரண்டுக்கும் பின்னால் வரக்கூடிய இஸ்ம் முதாஃபுன் இலைஹியா இருக்கும் உதாரணத்துல உங்களுக்கு தெளிவாக வரும் பாருங்க சாஃபர் அபி என்னுடைய தந்தை பயணித்தார் கபில உஸ்பூஇன் ஒரு வாரத்துக்கு முன்னால் கபில என்ற இந்த காலத்துல நாம சொல்றோம் ஒரு வாரம் என்ற காலம் தானே ஒரு வாரத்துக்கு முன்னால கபில உஸ்பூஇன் இப்ப கபிலக்கு பிறகு கபில வந்து தர்ஃப்னு சொன்னோம் அது முதாஃபாகத்தான் வரும் அது பின்னால் உள்ளது எப்படி வருது முதாஃபுன் இலைஹியாக வருது கபில உஸ்பூஇன் அதே மாதிரி ஹரஜ்து பஅத தர்ஸி தர்ஸ்க்கு பின்னால நான் வெளியில போனேன் ஹரஜ்து பஅத தர்ஸி அதே மாதிரி தான் பஅத தர்ஸி بعد مضافهم அதுக்கு பின்னால வரது مضاف إليه அமெரிக்கி ذهبت إلى المسجد قبل الأذان அதானுக்கு முன்னால அப்ப قبل ظرف مضاف الأذان مضاف إليه ظرفன்றதும் ஒரு இஸ்ம் தான் தானே ظرفன்றாலும் ஒரு இஸ்ம் தான் அத்ரஃப் காலத்தை குறிக்கிறதுனால அத்ரஃப் ظرف எப்பயுமே நஸ்பு செய்யப்பட்டு தானே இருக்கும் கபில பஅத என்று சொல்லி நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறோம் ظرف வந்து நாங்கள் நஸ்பு தான் செய்கிறோம் ظرفுக்கு நஸ்பு தான் வரும் சரி உசாஃபிரு பஅத ஷஹரின் ரைட் இங்க பாருங்க கபில உஸ்பூயின்ன்றதுல கபிலன்றது ظرف ஜமான்
உஸ்பூஇன் என்றது முதாஃபுன் இலைஹி, ظرف ஜமான் முதாஃப் தான். உஸ்பூஇன்ங்கிறது முதாஃபுன் இலைஹி. பஅத தர்சி என்றது ظرف, பஅதங்கிறது ظرف ஜமான் முதாஃப், அத்தர்சிங்கிறது முதாஃபுன் இலைஹி. ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, கபுலு உஸ்பூஇன்னு சொன்னா பிழை. ஏண்டா ظرفக்கு நஸ்பு தான் வரும், கப்லன்னு தான் வரணும். பஅத தர்சி, பஅது தர்சின்னு சொன்னா பிழை, பஅதன்னு தான் சொல்லணும். ظرفக்கு நஸ்பு தான் வரணும். சரி, ரைட். அதான் இந்த நீங்க இதில் புரிஞ்சு கொள்றது. பொதுவாக இப்படித்தான் ظرفுகள் வரும். சில இடத்துல மப்னியாம், சில இடத்துல மின் வந்து அஜர் செய்யப்பட்டது, அதெல்லாம் இருக்கு. நாங்கள் இவங்க பொதுவான பயன்பாட்டை தான் இங்க பார்க்குறோம். தானே? இப்ப நீங்க முதல் புத்தகத்துல தான் இருக்கிறீங்க. இதான் அதிகமாக இப்படித்தான் பயன்படுத்தப்படும். ஆனா ظرفாக கப்ல பஅதன்றது ظرفாக இருக்கும், முதாஃபாக இருக்கும். அதுக்கு பின்னால வர்றது முதாஃபுன் இலைஹி. طيب الدرسان السادس عشر والسابع عشر. அதாவது 16, 17வது பாடங்கள்ல நாங்க என்ன படிச்சோம்னா, அல் முப்ததஉ வல் ஹபர். அல் முப்ததஉ வல் ஹபர். அரபு மொழியில நாங்க சொன்னோம், ஜும்லாக்களை நாங்க 2 வகையாக அடிப்படையில பிரிக்கலாம். ஒன்று ஜும்லத்துன் இஸ்மியா, ஜும்லான வாக்கியம் தானே, ஜும்லத்துன் இஸ்மியா, ஜும்லத்துன் ஃபிஅலியா. இஸ்மியாண்டா இஸ்ம கொண்டு ஆரம்பிக்கிற ஜும்லா ஜும்லா இஸ்மியா, ஜும்லத்துன் இஸ்மியா. ஃபிஅல கொண்டு ஆரம்பிக்கிற ஜும்லா ஜும்லத்துன் ஃபிஅலியா. ஃபிஅல் வந்தா ஃபாயில் வரும்னு நான் கட்டாயம் பார்த்தேன். அதே மாதிரி ஒரு ஜும்லா இஸ்மியாவில் என்ன இருக்குமெண்டா, முபத்ததா ஒன்று இருக்கும், ஹபர் ஒன்று இருக்கும். முப்ததாண்டா என்னண்டா, ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு ஜும்லா இஸ்மியாவை எந்த இஸ்ம கொண்டு ஆரம்பிக்கிறோமோ அதுதான் முப்ததா. ஹபரண்டா என்னண்டா, என்ன அதை பத்தி தகவல் சொல்றோமோ, எங்க அந்த ஜும்லா முடியுதோ, எந்த சொல்லுல முடியுதோ, அதாவது அர்த்தம் எதுல முடியுதோ அந்த சொல்தான், அந்த விஷயம்தான் ஹபர், தகவல். ஹபரண்டா மொழியில அர்த்தம் தகவல் தானே. ரைட். அப்போ ஒரு ஜும்லா இஸ்மியாவில் முபத்ததாவும் இருக்கும், ஹபரும் இருக்கும். பாருங்க, இப்ப ஹாதா, இப்ப நான் உங்களுக்கு இந்த வரைவிலக்கணத்தை சொல்றதை விட உதாரணம் பிராக்டிஸ் தான் முக்கியம். தான் ஹாதா தாலிபுன் சொல்லும் பொழுது ஹாதா முபத்ததா, தாலிப் ஹபர் என்ற நாங்க ஹாதா என்ற என்ன சொல்றோம், இவர் தொடங்குறோம், இது ஒரு இஸ்ம். அப்ப எதை கொண்டு நாங்க ஆரம்பிக்கிறோமோ அதான் முப்ததா. هذا مبتدأ، هذا مبتدأ. طالب இது இவர் என்று இவரை பத்தி என்ன தகவல் சொல்றோம், இவர் தாலிபுன், ஒரு மாணவர், அதான் ஹபர். அவரை பத்தி சொல்ற தகவல் தான் ஹபர். முப்ததா ஆரம்பிக்கிறோம், இவர் என்ன முடிவு இல்லை தானே, அவரை பத்தி சொல்றதுக்கு ஆரம்பிச்சுக்கிறோம், இவர் தான் முப்ததா. என்ன சொல்றோம் அவரை பத்தி, தாலிபுன், அவர் ஒரு மாணவர். ஹபர்ன்றது தான் முடிவு. அப்ப முப்ததா என்றால் என்ன என்றால், இஸ்முன் யகஉ ஃபி அவ்வலில் ஜும்லா, ஜும்லாவுடைய வாக்கியத்துடைய ஆரம்பத்தில், ஆரம்பத்தில் வரக்கூடியது, நிகழக்கூடியதுதான் முப்ததா. இஸ்ம், நிகழக்கூடிய ஒரு இஸ்ம், ஒரு பெயர் சொல், முப்ததா. ஹபரண்டா என்னண்டா, இஸ்முன் யகஉ பஅதல் முப்ததை, முப்ததாவுக்கு பிறகு வரக்கூடிய, நிகழக்கூடிய ஒரு இஸ்ம். அதால் என்ன நடக்கும் ஹபரால, வதஹ்சுலு பிஹில் ஃபாயிதா, அதன் மூலமாக ஹஸல யஹ்சுலுன்னா அடைகிறது தானே, அதன் மூலமா ஃபாயிதா கிடைக்கும், ஃபாயிதா கிடைக்கும். ஃபாயிதாண்டா அதனால அந்த ஒரு கருத்து கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும். ஃபாயிதா அதுல நிறுத்தலாம் உங்களுக்கு ஹபர்ல. ரைட். அதுக்கு பிறகு உங்களுக்கு வேற ஒன்று கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ரைட். அம்திலத்துன் லில் முப்ததஇ வல் ஹபர், முப்ததா ஹபருக்கான உதாரணங்கள், சில உதாரணங்கள் பாருங்க. ஹாதா தாலிபுன், ஹாதா முப்ததா, தாலிபுன் ஹபர். அல் பாபு மஃப்தூஹுன், அஹாஉலாஇ முஹந்திஸூன، هو مجتهد، هم أذكياء، النجوم جميلة، النجوم جميلة، أنت ذكي، أنتن طبيبات، الطلاب ناجحون. இங்கல முப்ததா, இங்கல ஹபரும் இருக்குது. ஜும்லா ஆரம்பிக்கிறது சொற்கள் முப்ததா, அந்த ஜும்லா முடிக்கிற கருத்தடிப்படையில் முடிக்கிற சொற்கள் ஹபர், தகவல். அங்கத ஃபாயிதா அதுல முடியுது, ஃபாயிதா. ஹாதா தாலிபுன் நீங்க முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஹாதால முற்றுப்புள்ளி வைக்கலாமா, இது முடிவு இல்லை. என்ன இது, தாலிபுன் என்றதான் முடிவு. அப்பதான் ஹபர். الباب مفتوح، هؤلاء مهندسون، هو
முஜ்தஹிதுன் ஹும் அத்கியா. ரைட். இப்போ அது நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ரைட். அடுத்தது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் வருவோம். முப்ததா ஹபர்ண்டா நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இப்போ நாங்கள் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். அல் இஷாரத்து இலா ஜம்இ கைரில் ஆகில். அதாவது நாங்கள் என்ன சொன்னோம்டா, ஹாதா அண்டு நாங்கள் பக்கத்தில் உள்ள ஒருத்தரை சுட்டி காட்டலாம். முதக்கராக இருந்தால், உரிமையாக இருக்கும் பொழுது, முஃப்ரதாக இருக்கும் பொழுது ஹாதா ரஜுலுன் சொன்னோம். அதே மாதிரி ஒரு பெண்ணை சுட்டி காட்டும் பொழுது ஹாதிஹி தாலிபத்துன், இவள் ஒரு மாணவி என்று சொன்னோம். ஆனா பல பேர் பக்கத்துல இருந்தாங்கண்டா நாங்க ஹாவுலாய் என்று சொன்னோம். ஹாவுலாய் துல்லாபுன். அதே மாதிரி உலாய்க்கலன்னு சொன்னோம். தாலிக ரஜுலுன், தில்க இம்ரஅத்துன், உலாய்க்க ரிஜாலுன், உலாய்க்க நிசாவுன் எல்லாம் பார்த்தோம். ஆனா அந்த ஜம்முல வந்து நாங்க ஹாவுலாய் ரிஜாலுன், ஹாவுலாய் நிசாவுன், இல்லாட்டி உலாய்க்க ரிஜாலுன், உலாய்க்க நிசாவுன் எல்லாம் யாரை சொல்லலாம்டா, ஆகீலத்தான் சொல்லலாம். கைரு ஆகீலுக்கு நாங்க ஹாவுலாய் குத்துபுன் என்று சொல்றது இல்லை. ஹாவுலாய் அக்லாமுன் என்று பொதுவாக பெரும்பாலான பாவனையில சொல்றது இல்லை. உலாய்க்க குத்துபுன், உலாய்க்க அக்லாமுன் என்று சொல்றது இல்லை. நாங்க அப்ப அதுக்கு என்ன சொல்றோம்? அதான் நான் ஏற்கனவே சுட்டி காட்டினோம். இங்க தெளிவா திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லணும் என்றா, ஹாதிஹி குத்துபுன்னு சொல்லணும். ஹாவுலாய் குத்துபுன்னு சொல்லக்கூடாது. அப்ப ஜம்ல கைரு ஆக்கிலுக்கு நாங்க என்ன சொல்லுறோம் என்றால், கைரு ஆக்கிலாக இருந்தால், கரீபாக இருந்தால் ஹாதிஹின்னு சொல்றோம். அதாவது நான் முஅன்னஸ் முஃப்ரதுக்கு என்ன பயன்படுத்தணும் அதே சொல்லத்தான் நாங்க கைரு ஆக்கில் ஜம்முக்கு பயன்படுத்தணும். அப்ப ஹாதிஹி குத்துபுன், ஹாதிஹி புயூத்துன் தான் சொல்லணும். ஹாதிஹில் அபுவாபு மஃப்தூஹத்துன், ஹாதிஹில் அபுவாபு மஃப்தூஹத்துன், ஹாதிஹி துரூசு சஹலத்துன். அப்ப துரூஸ்ன்றது ஜம், ஆனா கைரு ஆக்கில். அதனால நாங்க ஹாதிஹி என்றுதான் இங்க சொல்லணும். ஹாதிஹி துரூசுன். ஹாவுலாய் என்று சொன்னா பிள்ளை. ஏன்னா ஹாவுலாய் நாங்கள் ஆக்கிலுக்கு தான் பயன்படுத்தணும். கைரு ஆக்கிலுக்கு ஹாவுலாய் பயன்படுத்தக்கூடாது. இந்த முஅன்னஸ் முஃப்ரதுக்கு பயன்படுத்துற அதே ஹாதிஹியை தான் நாங்க பயன்படுத்தணும். அப்ப இங்க இவை இந்த பாடங்கள், இவை என்ற அர்த்தம் ஹாதிக்குன்னா இந்த பாடங்கள். அதே மாதிரிதான் பைதிலையும் என்ன சொல்லுவோம், உலாய்க்க குத்துபுன்னு சொல்ல மாட்டோம். தில்க குத்துபுன். முஅன்னஸ் முஃப்ரதுக்கு என்ன பயன்படுத்துறோமோ அதே சொல்லத்தான் தில்கன்றதான் பயன்படுத்தும். தில்க குத்துபுன், தில்க புயூத்துன், தில்கன் நவாஃபிது முக்லகத்துன். அந்த ஜன்னல்கள் மூடியிருக்கின்றன, மூடப்பட்டிருக்கின்றன. தில்க தாயிராத்து கபீரத்துன், தில்க தாயிராத்து கபீரத்துன் என்றுதான் நாங்க சொல்லுவோம். தில்க என்றது தான் நாங்க ஜம் கைரு ஆக்கிலுக்கு பயன்படுத்துறோம். எனவே ஹாதிஹி குத்துபுன் என்றா ஓகே, அது சரி. தில்க குத்துபுன் என்றால் அதுவும் ஓகே. அப்ப ஹாதா குத்துபுன் என்றாலும் பிள்ளை. ஹாதான்றது அது முதக்கர் முஃப்ரதுக்கு தான் ஹாதா. ஹாதா கிதாபுன்னு தான் சொல்லலாமே தவிர ஹாதா குத்துபுன்னு சொல்லல. அப்ப ஹாதிஹி குத்துபுன்னு தான் சொல்லணும். ஹாதிஹி குத்துபுன். ஏன் கிதாப் குத்துபுன்ன்றது ஜெம்மா. ஜெம்மா கைரு ஆக்கிலா இருக்கும் பொழுது ஹாதிஹி தான் நாங்கள் பயன்படுத்தணும். ஹாவுலாய் குத்துபுன்னு சொல்ல இயலாது. ஏன் ஹாவுலாய் ஆக்கிலுக்கு பயன்படுத்த வேண்டியது, கைரு ஆக்கிலுக்கு ஹாவுலாய் நாங்கள் பயன்படுத்த இயலாது. அப்ப ஹாதிஹி குத்துபுன். அதே மாதிரி தாலிக குத்துபுன் என்றாலும் பிற தாலிக கிதாபுன்னு சொல்லலாம். குத்துபாக இருந்தால் ஜெம் ஆயிட்டா நாங்க தில்க என்று தான் சொல்லணும். தில்க குத்துபுன். உலாய்க்க குத்துபுன் சொல்ல இயலாது. என்ன உலாய்க்க அந்த ஆக்கிலுக்கு உடையது. தில்க குத்துபுன் என்று தான் சொல்லணும். இதுல பாருங்க, ஹாதிஹில் அபுவாபு மஃப்தூஹத்துன் என்றதுல ஹாதிஹி அபுவாபு இங்கதான் முப்ததாவே இருக்கு. இந்த கதவுகள் முடிஞ்சிச்சா? வாக்கியம் முற்றுப்புள்ளி வைக்கலுமா? இயலாது. இந்த கதவுகள் என்ன தகவல் என்ன? மஃப்தூஹத்துன். மஃப்தூஹத்துன் என்றது ஹபர். அப்ப ஹாதிஹி என்று நாங்க எதை கொண்டு ஆரம்பிக்கிறோம்? அது முப்ததா. ரைட் ரைட். முப்ததாவுக்கு பின்னால இங்க நாங்க அபுவாபன்னு சொல்லிக்கிறோம். ஹாதிஹி என்றதும் அபுவாபன்றதும் ஒன்றத்தான் தானே. ஹாதிஹி இவை என்று நாங்க சொல்றது என்றால் அல் அபுவாப் கதவுகள். இப்ப நாங்க சொல்லும் பொழுது இந்த கதவுகள் என்று சொல்றோம். ஹாதிஹில் அபுவாபு மஃப்தூஹத்துன். அப்ப ஹாதிஹில் அபுவாபுன்னு சொன்ன உடனே முப்ததா கபர் வரல, தகவல் வரல. இந்த கதவுகள் என்றால் கபர் வந்துதா? இல்ல. இவை என்றால் கதவுகள் என்ன தகவல் என்ன? மஃப்தூஹத்துன் திறக்கப்பட்டு உள்ளன என்றுதான் கபர். அப்ப ஹாதி என்றது நாம் முப்ததா என்றோம். அப்ப இந்த அபுவாபுக்கு என்ன சொல்றோம்? இந்த ஹாதிக்கு பின்னால் இப்படி வார இந்த அபுவாபுக்கு என்ன சொல்றோம் என்றால், அல்லோட வரும் பொழுது இதுக்கு என்ன சொல்றோம்? பதல் என்று சொல்றோம். பதல் என்றா பகரமாக, பதிலாக, நிகராக வரக்கூடியது என்ற அர்த்தம்.
பதல். ஹாதி முபத்ததா. அல் அபுவாப்ன்றது அரபுல என்ன சொல்லுவோம்ல, இலக்கணத்துல பதல் என்று சொல்லுவோம். ஹாதியிலிருந்து பதல். சரியா? இந்த கதவுகள் மஃப்தூஹத்து, திறக்கப்பட்டுள்ளன. அப்ப ஹாதிஹி என்று சொல்றதும் அல் அபுவாப் என்று சொல்றதும் ஒன்றத்தான். அதனாலதான் நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம்னா பதல். அதிலிருந்து இது பதல். அதுக்கு பிரதியாக திரும்ப நாங்க அல் அபுவாப் என்று கொண்டு இப்ப அல் அபுவாபு முன்னால் உள்ளவங்களுக்கு, நான் பேசுறவங்களுக்கு தெரியும் என்றாலும் நாங்க அபுவாபை விட்டுறலாம் தானே. ஹாதிஹி மஃப்தூஹத்து, ஹாதிஹி மஃப்தூஹ். நாங்க நாட்டுறது எது? அல் அபுவாப். அல் அபுவாப்ன்றது இங்க பதல்ன்ற மேலதிகமான ஒரு விஷயம். அப்ப இத ஒரு ஜும்லா இஸ்மியாவுல கட்டாயம் முபத்ததாவும் இருக்கும், ஹபரும் இருக்கும். முபத்ததா ஹபரும்ங்கிறது உம்தா, மிக முக்கியமானது, அடிப்படையானது. பதல் எல்லாம் ஃபத்லா, மேலதிகமானது. அதை நீங்க ஜும்லாலிருந்து நீக்கினாலும் ஜும்லா பூர்த்தி தானே. முபத்ததா ஜும்லாலிருந்து நீக்கினால ஹபரை நீக்கினா என்ன செய்யாது, ஜும்லா பூரணமாகாது. ரைட். இந்த உதாரணத்தை பாருங்க. தில்கன் நவாஃபிது முகலகத்துன். தில்கன் நவாஃபிது, தில்கன் நவாஃபி, தில்க முப்ததா, அந்த முகலகத்துன் ஹபர். அதுக்கு இடையில வர நவாஃபிது பதல். ஹாதிஹி தில்க இதுக்கு பின்னால என்ன வரும்? பதல் சில நேரம் வரும். ரைட். பின்னால் மட்டும் இல்ல, பல இடங்கள்லயும் வரும். இப்போதைக்கு நீங்க இதை புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப தில்கன் நவாஃபிது முகலகத்துன், தில்கன் நவாஃபிது முகலகத்துன். ரைட். அடுத்து பாருங்க, ஜம்உ பஅதில் கலிமாத். நாங்க முஃப்ரத் ஜம்உன்னு படிச்சோம். முஃப்ரத்ன்ற ஒருமை, ஜம்உ பன்மை. இப்ப பேர் சொற்கள்ல நாங்க முஃப்ரத் ஜம்உ படிச்சிருக்கிறோம். இங்க சில அஸ்மாக்களுக்கான ஜம்உ உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. பாருங்க, பாபுன், அபுவாபுன், இப்படியும் ஜம்உ வரும். அஃஆலுன் என்ற வஸன்ல. கலமுன், அக்லாமுன், நஹ்ருன், அன்ஹாருன், நஹ்ருன், அன்ஹாருன், இந்த மாதிரி வரும் ஜம்உ. ரைட். அஃஆலுன் என்ற வஸன்ல ஜம்உ வரலாம். அல்லது இதே மாதிரி வரலாம். பைத்துன், புயூத்துன், ஃபுஊல் என்ற வஸன்ல வரலாம். நஜ்முன், நுஜூமுன், நஜ்முன், நுஜூமுன், அந்த மாதிரி கூட வரலாம். தர்சுன், துரூசுன், ஃபுஊலுன் என்ற மாதிரி ஜம்உ வரலாம். அதே மாதிரி எப்படி வரலாம் என்றா, ஹிமாருன், ஹமீருன், ஹுமுர். ஹிமாருக்கு 2 ஜம் இருக்கு. ஒன்று ஹமீர், கழுதைகள், இன்னொன்று ஹுமுர். ரெண்டு மாதிரியும் என்ன செய்யலாம், ஜம் சொல்லலாம் ஹிமாருக்கு. ஹிமாருன், ஹமீருன், ஹுமுர். ஹுமுர் என்ற ஃபுஊல் என்ற வஸன்லயும் வரலாம். சரீருன், சுரூர், ஃபுஊல். அதே மாதிரி இங்க பாருங்க, கிதாபுன், குதுப், ஃபுஊல். இந்த மாதிரியும் ஜம்முகள் என்ன செய்யலாம், அரபு மொழியில வரலாம். ரைட். அதே மாதிரி கல்புன், கிலாபுன் தானே, ஃபிஆலுன் என்ற வஸன்ல ஜம்மு வரணும். கல்புன், கிலாபுன். பஹ்ருன், பிஹாருன், பஹ்ருன், பிஹாருன், ஃபிஆலுன். ரைட். ஜபலுன், ஜிபாலுன், ஃபிஆல் என்ற வஸன். இந்த மாதிரியும் ஜம்மு அரபு மொழியில வரலாம். பஹருக்கு இன்னொரு ஜம் இருக்கு, புஹூர். இந்த மாதிரி நுஜூம், புயூத், ஹுகூல், ஹக்ல், ஹுகூல், வயல்கள், ஹக்லுன், ஹுகூல், ஃபுஊல் என்ற வஸன்லயும் ஜம்முகள் வருது தானே. அதே மாதிரி எங்களுக்கு இங்க தாயிரத்துன், தாயிராத்துன், முஅன்னஸ் ஜம்உ சாலிம் தானே, ஜம்உ முஅன்னஸ் சாலிம். முஅன்னஸ் ஜம்ல நாங்க என்ன செய்றோம், முஃப்ரத் அழிக்கிற மாதிரியே வருது. கடைசிக்கு ஒரு அலிஃபையும் தாவையும் மேலதிகமா சேர்க்கிறோம். தாயிரத்துன், தாயிராத்துன், சய்யாரத்துன், சய்யாராத்துன், தர்ராஜத்துன், தர்ராஜாத்துன், அந்த மாதிரியும் ஜம்மு வரலாம். ரைட். கமீசுன், கும்சானுன், கமீசுன், கும்சானுன், ஃபுஅலான் என்ற வஸன்லயும் ஜம்மு வரலாம், கும்சான். கமீஸ்க்கு இன்னொரு ஜம் இருக்குது, அக்மிசா, அஃஈலா என்ற வஸன்லயும் ஒரு ஜம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி பல வஸன்கள்ல ஜம்முகள் என்ன செய்யும், வரும். பின்துன், பனாத்துன், தாயிரத்துன், தாயிராத்துன், இது சாலிம் ஜம். முஅன்னஸ்ல பின்துன், பனாத்துன், அலிஃபும் இன்னொரு தாமர் மஃப்தூஹம் கடைசியில சேர்க்கிற மாதிரி. ரைட். பின்துன், பனாத்துன், பின்துன், பனாத்துன். طيب. இப்ப சில ஜம்முகளை பார்த்திக்கிறோம், நீங்க புத்தகத்துல படிச்சிருக்கிறீங்க. அதை ப்ராக்டிஸ் பண்றது தான் முக்கியம். ரைட். அடுத்தது நாங்க அத்தர்சு الثامن عشر, 18வது பாடத்துல என்ன படிச்சோம்னா, புதிய ஒரு விஷயம் படிச்சோம். அது முசன்னா. அரபு மொழிக்கே உரித்தான ஒரு விஷயம்தான் முசன்னாங்கிறது. எங்களோட தமிழ் மொழியில அது
இல்லை, இருமைன்றது இல்லை. தானே அரபு மொழியில முசன்னான்னு ஒன்று இருக்கு. தமிழ் மொழியில ஒருமை பன்மை முஃப்ரத் ஜம் சிங்குலர் ப்ளூரல். ஆனா இங்க அரபு மொழியில அல் முசன்னா இருமை அப்படின்னு ஒன்று இருக்குது. இருமை என்ற என்னன்னா ரெண்டை குறிக்கிறது. எங்களால் தமிழ்லையோ வேற மொழிகள்லையோ பெரும்பாலும் முசன்னா என்றா அதாவது ரெண்டை குறிக்கிறத நாங்கள் ஜெம் என்று தான் சொல்லுவோம். அரபுல முசன்னாண்டா இரண்டை குறிக்கிறது. அப்ப அல் முசன்னா மா தல்ல அல ஸ்னைனி இரண்டை குறிக்கக்கூடியதுதான் முசன்னா. தல்ல அறிவித்தது குறிக்கக்கூடியது. மா தல்லாண்ட குறிக்குமே அப்படியானது. அல்லதி தல்ல அல ஸ்னைனி என்ற அர்த்தம். அவ் இஸ்னத்தைனி அவிஸ்னத்தைனி அல்லது முஅன்னஸா இருக்கலாம் அந்த ரெண்டும். அல்லது இஸ்னான் இரண்டாக இருக்கலாம், முதக்கரா இருக்கலாம், அல்லது ரெண்டும் முஅன்னஸா இருக்கலாம். லில் ஆக்கில் வகைரில் ஆக்கில். ஆக்கிலுக்கும் வரும், غير ஆக்கிலுக்கும் வரும். இப்ப கிதாபுன் கிதாபானி அது غير ஆக்கில். ரஜுலுன் ரஜுலானி அது ஆக்கில். முசன்னாங்கிறது ஆக்கில் غير ஆக்கில்ங்கிற எல்லாத்துக்குமே பொதுவானது. ரைட். இப்போ ஆக்கிலுக்கு உதாரணம் ரஜுலுன் ரஜுலானி இம்ரஅத்துன் இம்ரஅத்தானி வலதுன் வலதானி பின்துன் பின்தானி அஹுன் அஹவானி. என்ன செய்யறோம்? முசன்னா ஆக்கிற பொழுது முஃப்ரதுல நாங்க கடைசியில் ஒரு அலிஃபையும் நூனையும் பின்னால இணைச்சிட்றோம். ரஜுலுன் ரஜுலானி, இம்ரஅத்துன் இம்ரஅத்தானி, வலதுன் வலதானி. அப்படி غير ஆக்கில் உதாரணம் கலமுன் கலமானி. அதேதான், கடைசியில் ஒரு அலிஃபை நூனையும் இணைக்கிறோம். சாஅத்துன் சாஅத்தானி, ரியாலுன் ரியாலானி, குர்ஃபத்துன் குர்ஃபத்தானி. அம்சிலத்துன் லில் முசன்னா. முசன்னாவுக்கான சில உதாரணங்கள் ஹாலிதுன் லஹுப்னானி வபின்தானி. லஹுப்னானி வபின்தானி, இப்னானி வபின்தானி. இரண்டு ஆண் மக்கள் இரண்டு பெண் மக்கள் ஹாலிதுக்கு இருக்கிறார்கள். ஹாலிதுன் லஹு அவருக்கு இருக்கிறார்கள். இப்னானி வபின்தானி. ஃபாத்திமத்து லஹா திஃப்லானி ஸகீரானி. திஃப்லானி صغيران. طفل طفلان صغيران. لي عينان وأذنان ويدان ورجلان. لي عينان وأذنان ويدان يد يدان ورجلان رجل رجلان. رجل ولا رجل؟ قال ورجلان. صلاة الفجر فجر தொழுகை ركعتان ركعتان ركعة ركعتان. ரைட். இதான் முசன்னா. இப்போ இந்த முசன்னா இஸ்முல் இஷாராவிலையும் இருக்கு. இஸ்முல் இஷாராவில் நாங்கள் முஃப்ரதுக்கு என்ன சொன்னோம்? ஹாதான்னு சொன்னோம், ஹாதிஹின்னு சொன்னோம். ரைட். இப்போ இதை நாங்கள் முசன்னால் ரெண்டு பேர் இருக்காங்கண்டா, ஜம்மா இருந்தா ஹாவுலா என்று சொல்லுவோம், ஆக்கில்ல. இப்போ முசன்னாவாக இருந்தால் என்ன சொல்லுவோம்டா? ஹாதானி என்று சொல்லுவோம். முதக்கர்ல. முஅன்னஸ்ல ஹாதானி என்று சொல்லுவோம். பாருங்க, ஹாதானி என்றது இஸ்மு இஷாரத்தின் லில் முசன்னல் கரீப். கரீப் பக்கத்துல உள்ள முசன்னாவுக்கு சுட்டி காட்டுற பேர் தான் ஹாதானி. தானே முதக்கரில் ஆக்கில் வகைரில் ஆக்கில். அதுல முதக்கருக்கு ஆக்கிலா இருக்கலாம், غير ஆக்கிலா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹாதானிங்கிறதும் இஸ்மு இஷாரத்தின் லில் முசன்னா அல் கரீப் தான். ஆனா முஅன்னஸ். ஆக்கில் غير ஆக்கில் ரெண்டுக்கும் பொதுவானது. ரைட். இங்க பாருங்க உதாரணங்கள். ஹாதானி தாலிபானி ஆக்கில் தானே. ஹாதானி கலமானி غير ஆக்கில், ரெண்டுமே முதக்கர் مثنى. هذان تاجران هذان مفتاحان مفتاح غير عاقل. هذان صديقان هذان كلبان كلب كلب. ناي. هاتان مؤنث قبل شلوم هاتان ينشلون. هاتان طالبتان هاتان مسطرتان عاقل. طالبتان مسطرتان غير عاقل. هاتان مسطرتان. ஹாதானி தாஜிரதானி தாஜிரா வியாபாரி. ஹாதானி தாஜிரதானி ரெண்டு பேரும் ரெண்டு வியாபாரிகள் பெண்கள். ஹாதானி லுகதானி ஹாதானி صديقتان هاتان كلبتان هاتان كلبتان. طيب فهذان هاتان. சரி, இன்னொரு சப்ஜெக்ட் நான் வருவோம். கம் அப்படிங்கிறது என்னண்டா? அது ஒரு இஸ்ம், அது ஒரு பெயர் சொல் கம்ங்கிறது. ஆனா எதுக்கு பயன்படுத்துறோம்? கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுத்துறோம், இஸ்திஃபாமுக்கு பயன்படுத்துறோம். இப்ப கம்ன்றது ஒரு இஸ்மு இஸ்திஃபாம். ஆனா எதை பத்தி கம்மென்று சொல்லால நான் கேள்வி கேட்கலாம்? கம்ன்றதால நாங்க எதை பத்தி கேட்கலாம்? அததை பத்தி கேட்கலாம், எண்ணிக்கை.
எண்ணிக்கையை பத்தி தான் நாங்க கம்ன்றதுனால கேட்கிறோம் தானே. அப்ப கம்ன்றது இஸ்மு இஸ்திஃப்ஹாமின் யதுல்லு அலல் அதத், அதத குறிக்கும், எண்ணிக்கைய குறிக்கக்கூடிய ஒரு இஸ்மு இஸ்திஃப்ஹாம். இஸ்மு இஸ்திஃப்ஹாமின் யதுல்லு அலல் அததி. கம்முக்கு பிறகு வரக்கூடியது நாங்க எப்படி கொண்டு வரோம்னு பாருங்க. எப்படி கொண்டு வந்தோம்? கம் கிதாபன், கம் மஸ்ஜிதன், கம் தாலிபன், கம் ஹகீபத்தன், கம் சய்யாரத்தன், கம் அஹன், இப்படிதான் சொன்னோம். எப்படி கொண்டு வந்தோம்? கம்முக்கு பின்னால வர இஸ்ம நஸ்பு செஞ்சுதான் நாங்க கொண்டு வரோம். கிதாபன், மஸ்ஜிதன் என்று சொல்லித்தான் கொண்டு வரோம். அது முஃப்ரதாக தான் கொண்டு வரும். மஸ்ஜிதன், ஹகீபத்தன், கம் மசாஜிதன் கேட்கல, கம் மஸ்ஜிதன், கம் குதுபன் கேட்கல, கம் கிதாபன். சரி, அப்ப முஃப்ரதாகவும் அதே மாதிரி கமில் கமில் கிதாபுன்னு கேட்க அல்லும் கொண்டு வரல, நக்கிராவை தான் கொண்டு வரும். கம் கிதாபன், கம் மஸ்ஜிதன், கம் ஹகீபத்தன், கம் சய்யாரத்தன். அப்படித்தான் கமுக்கு பின்னால வரும். இந்த கமுக்கு பின்னால வர இந்த இஸ்முக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்னா தமீஸ் சொல்லுவோம். தமீஸாகத்தான் வரும். கமுக்கு பின்னால வர சொல் தமீஸாக தான் அடிப்படையில் வரும். சில நேரம் அதுவு செய்யப்படும், அது வேற. ஆனா இருக்கும் அடிப்படையில் எப்படி இருக்குமெண்டா இந்த மாதிரி தமீஸாக இருக்கும். முஃப்ரதாக, நக்கிரவாக, நஸ்பு செய்யப்பட்ட நிலையில இருக்கும். அதான் இங்க சொன்னோம். வல் இஸ்முல்லதி பஅதஹு, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இஸ்ம் மன்சூபுன், நஸ்பு செய்யப்பட்டதா இருக்கும். யுசம்மா தமீஸன், தமீஸ் என்று சொல்லப்படும். கம் கிதாபன் இந்தக, இந்தி கிதாபானி. கம் அஹன் லக, லீ அஹவானி. கம்முக்கு பின்னால இப்படித்தான் வரும். கம்ன்றது நான் இங்கெல்லாம் அததை தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். கம்மால எண்ணிக்கை எத்தனை. கம் மஸ்ஜிதன் ஃபி ஷாரிஇ, ஃபீஹி மஸ்ஜிதுன் வாஹிதுன், ஃபீஹி மஸ்ஜிதுன் வாஹிதுன். كم حقيبة عندك؟ عندي حقيبتان. كم أختا لك؟ لي 3 أخوات. لي 3 أخوات. كم سيارة في بيتك؟ فيه سيارتان. فيه سيارتان في البيت. فيه سيارتان. right. அப்ப நாங்க ஏற்கனவே படிச்சதுல முன்னர் ஹாதானி ரஜுலானி என்று சொல்லும் பொழுது ஹாதானி முப்ததா, ரஜுலானி கபர். இவங்க இருவரும் என்ன? ரஜுலானி, 2 மனிதர்கள். இதுதான் கபர், முப்ததா கபர். ஹாதானி ஃபதாதானி, இவர்கள் இருவரும் 2 வாலிப பெண்கள். முப்ததா ஹாதானி, கபர் அது ஃபதாதானி. கம் அஹன் லக என்றதுல கம் நாங்க சொன்னோம் இஸ்மு இஸ்திஃப்ஹாம். இஸ்மு இஸ்திஃப்ஹாம். இந்த அஹன்ன்றதுக்கு நாங்க இராப் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்டா தமீஸ். தமீஸ் சொல்லுவோம். அதுக்கு பின்னால வர்றது இஸ்மாக, முஃப்ரதாக, நக்கிராவாக என்ன செய்யும்? நஸ்பு செய்யப்பட்ட நிலையில இருக்கும். தமீஸ் ஆக இருக்கும். ரைட். அடுத்த பாடத்துக்கு நாங்க வருவோம். அத்தர்சானி அத்தாசி அஷர வல் அஷ்ரூன். 19, 20வது பாடம். 19, 20 பாடத்துல நாங்க என்ன படிச்சோம்டா புத்தகத்துல அல் அதத், அதது பத்தி படிச்சோம். ரைட், எண்ணிக்கை. அததுல 3ல இருந்து 10 வரையில உள்ள அதது நாங்க படிச்சோம். 3ல இருந்து 10 வரையில உள்ள அதது. அதுல உதாரணத்தை நீங்க முதல்ல பாருங்க. ثلاثة طلاب என்று பார்த்தோம். ثلاثة طلاب، 4 رجال، 5 كتب என்று நாங்க படிச்சோம். அதே மாதிரி 3 طالبات، 4 نساء، 5 كلمات என்றெல்லாம் நாங்க பார்த்தோம். சரி, இதுல என்ன வித்தியாசம் நடக்குதுன்னு பாருங்க. முதக்கரா இருக்கும் ஒரு முதலாவது என்ன புரியணும்டா, இந்த 3ல இருந்து 10 வரையில நாங்க எண்ணிக்கை சொல்லும் பொழுது அததை நாங்க முதாஃபாகவும் அதுக்கு பின்னால வாரது முதாஃப் இலைஹியாகவும் தான் நாங்க கொண்டிருக்கிறோம். 3 طلاب، 4 رجال، 3 طالبات، 4 نساء. அப்ப அதது முதாஃபாகவும் மஅதூது முதாஃபுன் இலைஹி என்ன பற்றது முதாஃபுன் இலைஹியாகவும் தான் வரும். எண்ணிக்கை முதாஃபாகவும் அதது முதாஃபாகவும் மஅதூத் முதாஃபுன் இலைஹியாகவும் தான் வரும். 3ல இருந்து 10 வரையில. இப்ப நாங்க ஆரம்பத்துல அதான் படிப்போம், 3ல இருந்து 10 வரையில. சரி, அதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சால் முதக்கர் முஅன்னஸ் மாறி வந்திருக்கும். ஏனண்டா இந்த துல்லாப்ன்றது தாலிப்ன்றது முதக்கர் தானே, அடைஞ்சமுதான் துல்லாப். இப்ப தாலிப் என்கிறது முதக்கர் ஐக்கிறதுனால இந்த தலாதத்து என்று நான் சொல்றோம், அதத முஅன்னஸாக கொண்டு வரோம். தாலிபத்துன் என்றது முஅன்னஸ்,
அதது என்ன செஞ்சிருக்கிறோம்? முதக்கராக மாத்திருக்கிறோம். நேர் மாற்றமாக என்ன செய்றோம்? வரும். இப்ப மஅதூது முதக்கரா இருந்த அதத முஅன்னதாக்குறோம். மஅதூது முஅன்னதாக இருந்த அதத முதக்கராக மாற்றோம். இப்படி மாறித்தான் வரும். அதது மஅதூத் முஅன்னஸ் முதக்கர்ல மாறி வரணும். இதான் விதி. சரி. ரைட். அ அப்ப இத நாங்க பல உதாரணங்கள்ல உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க. இப்ப பாருங்கள் அதது மின் 3 இலா 10 3ல இருந்து 10 வரையில அதத பொறுத்தவரையில யுகாலிஃபுல் மஅதூத மஅதூதுக்கு அது முரணாக வரும். மாற்றமாக வரும். ஃபித் தத்கீரி வத் தஅனீஸ் இதுல முதக்கர் முஅன்னஸ் விஷயத்துல. தத்கீர்ல முதக்கர்லயும் வத் தஅனீஸ் முஅன்னஸ் விஷயத்துல. முதக்கர் முஅன்னஸ் விஷயத்துல அதது மஅதூதுக்கு மாற்றமாக 3ல இருந்து 10 வரையில் உள்ள அதது இருக்கும். அதாவது இதா கான அல் மஅதூத் முதக்கரன் முதக்கராக இருந்தால் فإن العدد يكون مؤنثا عدد مؤنثாக இருக்கும். وإذا كان المعدود مؤنثا معدود مؤنثாக இருந்தால் فإن العدد عدد يكون مذكرا مذكராக இருக்கும். இங்க சொல்லிக்கிறான். ரைட். والمعدود معدود பொறுத்தவரையில يكون جمعا இன்னொரு விஷயம் என்னடா معدود 3ல இருந்து 10 வரையில எப்படி இருக்கும்? ஜம்மாக இருக்கும். ثلاثة طلاب ثلاثة طالب ன்னு சொல்ல இயலாது. ثلاثة طلاب இருக்கும். தானே. அதே நேரத்துல மஜ்ரூருன் ஜர் செய்யப்பட்டிருக்கும் பில் இதாஃபா. இதாஃபத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கும். அதாவது முதாஃப் இலைஹியாக அது இருக்கும். அதத் முதாஃபாக இருக்கும். ஐ யகூனு முதாஃபன் இலை. அப்ப மஅதூத் ஜம்மாகவும் முதாஃப் இலைஹியாகவும் இருக்கும். அதது வந்து மஅதூதுக்கு மாற்றமாக இருக்கும். முதக்கர் முஅன்னஸ் விஷயத்துல. ரைட். அப்ப 3 طلاب 4 رجال 5 كتب 6 أبواب. ரைட். இங்க பாருங்க 3 طلاب أنا 3 طالبات 4 رجال 4 نساء 5 كتب 5 كلمات ஏன் கலிமா முஅன்னஸ் أنا 5 ன்னு சொல்லிக்கிறோம். இதை முதக்கராக்கி இருக்கிறோம். 6 أبواب 6 ساعات عندي 7 أقلام عندي 7 دراجات دراجة مؤنث அதனால 7 ன்னு முதக்கராக்கி இருக்கிறோம் عدد. ثمن هذا الكتاب இந்த கிதாபுடைய ثمن விலை பெறுமதி 8 ريالات 8 ريالات ஏன் ரியாலுன் என்றது முதக்கர் அதனால 8 என்று முஅன்னதாக ஆக்கிறோம். ரைட். அதே மாதிரி ثمن هذا الكتاب இந்த கிதாபுடைய ثمن 8 روبيات 8 روبيات روبيات ரூபியாங்கிறது முஅன்னஸ். ரியால்ன்ற முதக்கர் ரூபியாங்கிறது முஅன்னஸ். அதனால நாங்க இங்க 8 என்று சொல்லிக்கிறோம். 8 روبيات. ரைட். لي 9 أعمام لي 9 عمات في هذا الفصل 10 طلاب في هذا الفصل 10 طلاب في هذا الفصل 10 طالبات طالبات مؤنث அதனால 10 முதக்கராக்கி இருக்கிறோம் عدد. இதான் 3ல இருந்து 10 வரையில் உள்ள عدد நாங்க இப்படிதான் அரபு மொழியில எடுக்கிறோம். ரைட். الحكم في تذكير العدد وتأنيثه على المفرد في المعدود وليس على الجمع. இதுல என்ன சொல்லிக்கிறாங்கடா இப்ப நான் முஃப்ரத் தான் பார்க்கணும். இப்ப ரியாலுன் என்றது முதக்கரண்டு நாங்க சொன்னோம். ஆனா ரியாலாத்துன்ன்றது முஅன்னஸ் தானே அட ஜம்ல. அதை பார்க்கறல்ல நாங்க. குல்லு ஜம்மு முஅன்னஸ் தானே அப்படியும் பார்க்கறல்ல. நாங்க எதை பார்க்கணும்? அட முஃப்ரத பார்க்கணும். ரியாலாத்துன்னு நான் ஜம்ல சொன்னாலும் அட முஃப்ரத் என்ன? ரியால். அது முதக்கர். எனவே அப்ப நாங்க அதத முஅன்னஸா மாத்தணும். 8 ரியாலாத்தின் நாங்க என்ன செய்யணும் சொல்லணும். ரைட். அதான் அல் ஹுக்மு தீர்ப்பு கொடுக்கிற ஃபி தத்கீரில் அதத முதக்கராக்குறதுலையும் தஅனீதி அது முஅன்னஸ் ஆக்குறதுலையும் நாங்க எதுக்கு தீர்ப்பு கொடுப்போம்டா அலல் முஃப்ரதி வில் மஅதூத். மஅதூத்ல முஃப்ரதுக்கு தான் நாங்க தீர்ப்பு கொடுப்போம். அதாவது முஃப்ரத் அடிப்படையில் தான் நாங்க என்ன செய்றோம்? முஃப்ரதை தான் கவனிக்கணும். வலைஸ அலல் ஜம்இ ஜம்ம கவனிக்கிறதில்ல. எல்லா ஜம்மு முஅன்னஸ் ஒரு இந்த கருத்திருக்கு. அப்ப எல்லாத்தையும் நாங்க அதத முதக்கரா கொண்டு வர்றது அப்படி இல்லை. உங்களோட முஃப்ரதை பார்க்கணும். அதே மாதிரி ரியாலாத்துன்றது முஅன்னஸ் தானே. தா இருக்குது. தா முஅன்னஸ்குரிய அடையாளம் இல்ல. ஆனா முஃப்ரதுல அதுல எப்படி வரும்? ரியாலுன் இருக்கிறதுனால அதை தான் பார்க்கணும். அதை வச்சுதான் நாங்க 8 என்று
அதத முஅன்னஸாக என்ன செஞ்சுக்கிறோம், மாற்றி இருக்கிறோம். ரைட். அடுத்த சப்ஜெக்ட் என்னடா, அம்சிலத்துன். உதாரணம். இப்ப நான் சொன்ன விஷயத்துக்கு ஹம்சத்து குதுபின், 5 புத்தகங்கள் சொல்றோம். கிதாப் முதக்கர் தானே. இப்ப உன்னிசல் அதத், இங்க அதத முஅன்னஸாக ஆக்கப்பட்டிருக்குது. என்ன அதத்? ஹம்சா என்ற அதத் முஅன்னஸ் ஆக்கப்பட்டிருக்கு. காரணம் லிஅன்னல் முஃப்ரத், ஏனென்றால் முஃப்ரத் பில் மஅதூத், மஅதூதுல முஃப்ரத் எப்படி இருக்குது? முதக்கருன், முதக்கராக இருக்குது. என்ன மஅதூதுல முஃப்ரத்? கிதாப். குதுபுன்ன்றதுல முஃப்ரத் என்ன? கிதாப். அது முதக்கரா முஅன்னஸா? முதக்கர். அதனால அதத நாம முஅன்னஸாக ஆக்கிக்கிறோம். ஹம்சத்து குதுபின். 8 ரியாலாத்தின்ல நீங்க பாருங்க. உன்னிசல் அதது 8. 8 என்ற அந்த அதது வந்து முஅன்னஸாக மாத்தப்பட்டி. காரணம் லிஅன்னல் முஃப்ரத ஃபில் மஅதூதி, மஅதூதுல முஃப்ரத் என்ன? முதக்கர். அது முதக்கர், ரியாலுன் என்றது. ரைட். 8 என்று சொல்லிக்கிறோம். ரியாலுன் என்றது முதக்கர். ரைட். அப்ப இதுதான் நாங்க இந்த பாடங்கள்ல படிச்சது.